நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 3 செட் இருக்கு. 80 மாடு கட்டுற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கேன். ஜெர்சி இருக்குங்க, ஹெச்எப் இருக்கு, சாய்வால் இருக்கு, கிர்ரு கிராஸ் இருக்குங்க, நாட்டு மாடு இருக்குங்க. நல்லா ரொம்ப கூலிங்கா இருக்கும். வேற நம்ம எதுவும் போட தேவையில்லை. கர்ப்ப முட்டையெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. 200 லிட்டர் பால் வந்து நீங்க சப்ளை பண்றீங்க? நாங்கள் வந்து 2 கம்பெனிக்கு ஊத்துறோங்க. ஃபார்ம் வச்சிருக்கிறவங்களுக்கு அவங்க ஒரு சலுகை மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ 100 லிட்டர் ஊற்றினா 100 ரூபாய், 1000 லிட்டர் ஊற்றினா 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்துடும். அந்த மாதிரி ஸ்கீம் வச்சிருக்காங்க. உல்டா வேலையெல்லாம் செய்வாங்க. எப்படின்னா அந்த காம்பு பட்டு போயிருக்கு, அது சொல்ல மாட்டாங்க. நல்ல நாள்லையும் ஒரே மாதிரி வரணும். அந்த மாட்டில் நம்ம ஜெயிக்க முடியும். நீங்கள் என்னதான் 10 கிலோ புண்ணாக்கு போட்டு காமிச்சாலுமே அது பால் வராது, அவ்வளோதான் வரும். குறைஞ்சபட்சம் நல்ல மாடு வாங்கினாலே 80,000 90,000 வருங்க. 3 மாதம் ஆயிடுச்சுன்னா அந்த பிளட் வந்து நல்லா உறைஞ்சிரும். அந்த பிளட் உறையும் போது என்ன பால் கொஞ்சம் திக்னஸாக வரும், ஃபேட் எஸ்என்எஃப் வந்துடும். இதுதான் தொழிலோட ரகசியம். ஆமாம். டோட்டலாக வரக்கூடிய அந்த வருமானம் எவ்வளோ சார்? ஒரு 3 லட்ச ரூபா வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. 73 மாடுகள், 8 ஏக்கர் முழுவதும் நீங்கள் 8 ஏக்கர் சூப்பர் நேபியர். மாட்டுப்பண்ணைதாரர்கள் கட்டாயமாக அந்த சூப்பர் நேபியர் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒரு 2 மாடு இருந்தாலும் அதுக்கேற்ற அளவு பண்ணி வச்சா மட்டும்தான் இது ஜெயிக்க முடியுங்க. நம்ம வெளியே வாங்கி போட்டால் அது கட்டுப்படி ஆகாது. அவங்களுக்கு சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு 650 ரூபா சார். ஒரு நாளைக்கு அவங்களுக்கு சிலிண்டர் கொடுத்துடணும், ரேஷன் அரிசி கொடுத்துடணும், ரூம் கொடுத்துடணும். மக்கள் எந்த பொருள் கொண்டு போனாலுமே அதை குறை தான் சொல்லுவாங்க, நிறைய சொல்ல மாட்டாங்க. அதனால மக்கள் மக்களை கொண்டு போய் அதை நம்ம ப்ராஃபிட் பண்ணணும்னா சார் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுக்கணும். நம்மளுக்கு ஆள் வசதியில் நிறைய தேவைப்படும். மாட்டை கழுவிங்க, நம்ம யூஸ் பண்ணுற மஞ்சள் அது ஃபுல்லாக மாடு ஃபுல்லாக தடவி விட்டுறணும். தடவி விட்டால் கிருமி அட்டாக் ஆகாது. கிருமி அட்டாக் ஆச்சுன்னா காய்ச்சல் வரும். பிளட்டில் கலந்துச்சுன்னா அது யூரின் வந்து பிளட்டாக போகும். 15 நிமிஷம் அது வந்து ஓப்பன்லேயே தான் இருக்குது. ஆள் கறந்தனா அந்த டயரில் படுக்கு தான் பார்க்க எல்லா மாடுமே. காதை பிடிச்சி இப்படி நல்லா அமுத்தி பார்த்தாலே தெரிஞ்சிடும். தடுப்பூசி வந்து 6 மாதத்துக்கு ஒரு டைம் போடுவோம் சார். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாருங்க. இது தீவனங்களா சார்? ஆமாம் சார், ஆமாம். தீவனம் வண்டி வரலீங்களா, அதனால போய் ஸ்டாக் இருக்கு, அங்கே இருக்க எடுத்து வந்தேன். எல்லா மாடுகளுமே இங்கே வந்துடுங்களா சார்? ஆமாம் ஆமாம். மாடு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எவ்வளோ உணவுகள் எடுத்துக்கும்? குறைஞ்சபட்சம் மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோ பக்கமாக சாப்பிடுங்க சார். ஒரு மாடுங்க 25 கிலோ பில்லு மட்டும் சாப்பிடுங்க சார் ஒரு நேரத்துக்கு. மொத்தம் இப்போ மனிதர்கள் பார்த்தீங்கன்னா 3 வேளை உணவு எடுத்துக்கும். ஆமாம் சார். அது மாதிரி மாடு வந்து எத்தனை வேளை உணவு எடுத்துக்கும் சார்? மாடு வந்து நம்ம எவ்வளோ நேரம் போட்டாலும் மாடு சாப்பிட்டே தான் சார் இருக்கு சார். மாடு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு பெனிஃபிட் ஒன்றுமே கிடையாதுங்க. மாடு சாப்பிட்டுச்சுன்னா அது கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும். அது மாட்டுக்கு வந்து 2 நேரம் மட்டும்தான் அது சாப்பாடு கொடுத்தா மட்டும்தான் சார் நம்மளுக்கு அது பெனிஃபிட் இருக்குது. அதனால் எப்படின்னா சார், ஒரு மாடு வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்தில் மாடு சாப்பிட்டு முடிச்சிருச்சுன்னா அது சாப்பிட்டு அந்த அசை போட்டு அந்த செரிமானத்துக்கு வர பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் ஆகுங்க. 8 மணி நேரம் அது சாப்பிட்டு அது ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு பால் தருங்க. அதுக்கு எந்த வியாதியும் வராது. பில்லு கொட்ட அது சாப்பிட்டே தான் இருக்குது. ஃபுல்லாக வயிறு லோட் ஆகிடும். லோட் ஆச்சுன்னா செரிமானத்துக்கு வராது.
அப்போ வரலைன்னா அது கம்ப்ளைண்ட் வரும், காய்ச்சல் வருங்க, செரிமான கோளாறு வரும். அப்புறம் அது நம்ம உடனே மருத்துவரை போய்ட்டு அணுகணும், அவங்கள கூப்பிட்டு அவங்கள ரெடி பண்ணணும். இது அசை வந்து எவ்வளோ நேரம் போடுங்க சார் மாடு நார்மலாக? சார் அது அசை போட்டே தான் சார் இருக்குங்க. அது சாப்பிட அசை போட அதே இதில் சார் இருக்குங்க. இப்போ மாடு வெயிலில் வந்து நிப்பாட்டுறாங்களா சார்? ஆமாம் சார். மேய்ச்சலுக்கு போகிறாங்க. ஆமாம் சார். அதை விட நம்ம வந்து கட்டி வச்சு எதில் வந்து பால் வந்து அதிகமாக கிடைக்கும் சார்? அதிகமாக வந்து பால் வந்து கட்டி வச்சு போட்டால் தான் சார் பால் அதிகமாக இருக்குது. வெயிலில் போச்சுன்னா பால் இருக்காது. ஹீட்டு தான் சார், பாடியில் ஹீட்டு தாங்கும் போது என்ன ஆச்சுன்னா ரத்தத்தை பூரா இழுத்துக்குங்க. வெயிலில் அது இழுக்கும் போது என்ன ஆகுன்னா அது வந்து பால் தன்மை கம்மியாயிடும். மாடு வந்து எந்த அளவுக்கு கூலிங்காக இருக்கோ அப்போ தான் சார் பால் அந்தளவுக்கு அதுக்கு ஃபீல்டு கிடைக்குங்க. அது கருவலூர் அருகினில் இருக்கக்கூடிய எஸ்கே டைரி ஃபார்ம் ஒட்டி தான் நம்ம வந்திருக்கோங்க. இது திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த ஒரு டைரி ஃபார்ம். இந்த ஒரு டைரி ஃபார்மில் சுமார் 73 மாடுகள் வந்து இங்கே இருக்குங்க. சதீஷ் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து நாங்கள் வந்து அணுகினோம். வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை இன்முகத்தோடு வரவேற்றார். அவருக்கு எங்களுடைய ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். என் பேர் சதீஷ்குமாருங்க. நாங்கள் கருவலூர் பக்கத்தில் வெள்ளியமலைன்னு ஒரு ஊரில் வந்து ஃபார்ம் ஆரம்பிச்சிருக்கிறேங்க. இது ஆரம்பித்த ஒரு நோக்கம் என்னென்னா, நிறையா பேர் இதெல்லாம் மாட்டை விட்டு எல்லாம் விலகி போயிட்டாங்க. நாங்கள் புதுசாக அதை உருவாக்கலான்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு பேரில் ஒவ்வொரு மாடு வச்சுருக்கோம். அதுக்காக ஒரு நோக்கத்துக்காக ஆரம்பித்தோம். ஆரம்பித்து ஒரு நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதுக்காக சார் வந்திருந்தார், கேட்டிருந்தார். சார் இந்த டைம் கிடச்சி இன்றைக்கி தான் அவர் பார்க்க முடிஞ்சுது. சார் அப்படியே இந்த மாடுகள்லாம் என்னென்ன இன மாடுகள்னு அப்படியே ஒரு சின்ன கிளான்ஸ் பார்க்கலாங்களா? பார்க்கலாம். அம்மை நோய் போட்ட மாடு இதுதாங்க. ஃபுல்லாக கிளியர் ஆயிடுச்சுங்க. அந்த தழும்பு மட்டும் போகாது சார். அது எப்பவுமே இருக்கு. அது எப்பவுமே இருக்குது சார். அம்மை நோய் வந்துச்சுன்னா அந்த தழும்பு வந்து எப்பவுமே போகாது சார். இது சார்? இது சாய்வால் கிராஸுங்க. சாய்வால் கிராஸ். ஆமாம் சார். இதே எவ்வளோ லிட்டர் பால் கறக்குதுங்க சார்? இது 7 படி வரும் சார். 7 படி. வந்து ஹெச்எப் சார். பியூர் ஹெச்எப்புங்க இது. இது பார்த்து ஒரு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 12 லிட்டர் கறக்கு சார். 12 லிட்டர் கறக்கு சார் ஒரு நேரத்துக்கு. இதனுடைய விலை வந்து என்ன விலையாக இருக்கும் சார்? சார் இதனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா சார் 1 லட்ச ரூபா வரும் சார். 1 லட்ச ரூபா வரும். ஆமாம் சார். எவ்வளோ லிட்டர் சொன்னீங்க? 12 லிட்டர் கறக்குங்க சார். 12 லிட்டர். ஆமாம். அதாவது ஒரு வேலைக்கு ஒரு நாளைக்கு 24 லிட்டர் கறக்குங்க சார். ஆனால் அதை கரெக்டாக அதை பராமரிக்கணும் சார். அந்த பால் அந்த ஃபீல்டு வரணும்னா பராமரிக்கணும் நம்ம அந்த அளவுக்கு அது வேலை கொடுக்கணும். நம்ம வேலை அந்த அளவுக்கு அந்த ஹீடாக செய்யணும் சார். அடுத்தது ஜெர்சி கிராஸ் சார். எங்ககிட்ட மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே செவல நிறத்தில் தான் இருக்குது. வெயிலுக்கு வந்து தாங்குங்க. அது வந்து வெயிலுக்கு கொஞ்சம் தாங்காது, இது வெயிலுக்கு தாங்குங்க. அதனால நாங்கள் மேக்ஸிமம் செவலை தான் வாங்குவோங்க. இது வந்து சிந்து கிராஸுங்க. இந்தடா சிந்து கிராஸுங்க. இது சிந்து மாடு தாங்க. இது ஹெச்எப் கிராஸுங்க. இது ஹெச்எப் சிந்து கிராஸுங்க. இது ஹெச்எப். ஆமாங்க. இது சாய்வாளுங்க. மாடு படுத்து உறங்கும் பார்த்தீங்களா? அது இப்படி தான் படுத்துக்குங்களா? இப்படி தான் சார் படுத்துக்குங்க. இது ஹெச்எப் தான் சார். ஹெச்எப். இது ஹெச்எப். இது ஜெர்சி சார். இதுவும் ஜெர்சிங்க. இந்த லைனில் எவ்வளோ மாடுகள் கட்டியிருக்கீங்க சார்? இந்த லைனில் எவ்வளோ மாடு சார்? இந்த லைனில் 11 மாடு கட்டியிருக்கேன் சார். 11. ஆமாம் சார். இது சொல்லுங்கள் சார். ஆமாம். இது வந்து கிராஸ் சார். சிந்து கிராஸுங்க. இது சிந்து கிராஸு சார். இது ஹெச்எப். ஆமாம் சார். அது போக இந்த செட்டில் வந்து ஒவ்வொரு தனி செட்லேயும் நீங்கள் இதே மாதிரி தான் செட்டப்? ஆமாம். எல்லா செட்டும் ஒரே மாதிரி தான் சார் இருக்குங்க எல்லாமே. அதாவது சரி, ஒன்றில் வந்து பில்லு, ஒன்றில் வந்து அதோட தண்ணி தீவனம் போட்டு வச்சுருப்போம் சார். அப்படியே அந்த லைனில் பார்க்கலாங்களா? இது எங்கள் வாகனம். உங்கள் வாகனம் சாணி வாகனம். இங்கே என்னென்ன மாடுகள் கட்டியிருக்கீங்க சார்? சார் இங்கே சிந்து மாடு இருக்குங்க. சிந்து மாடு. ஆமாம் சார். இந்த மாடுகளுக்கும்? இது சிந்து மாடு சார். பியூர் சிந்துங்க. இதுங்க சார். இது ஹெச்எப் சார். இது சுத்தமான ஜெர்சி சார். சுத்தமான ஜெர்சிங்க. இது மாடுகளுக்கு அஜீரண கோளாறுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்களா சார்? கண்டிப்பாக சார். அது சாப்பிட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் சார். அது ரெஸ்ட்டு கொடுத்தா தான் அஜீரண கோளாறு வராது சார். இப்போ அந்த நம்ம பில்லு போடுறோம்ல சார், அதில் வந்து சின்ன சின்ன பூச்சிக்கூடுகள்லாம் இருக்குங்க. அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து போடணும். அது சாப்பிட்டாலே அஜீரண கோளாறு வரும். இந்த மாட்டுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா? இது சாப்பிட்டு அஜீரண கோளாறு ஆயிடுச்சு. சாணத்தன்மை இப்படி இருந்தாலே மாடு வந்து அஜீரண கோளாறு ஆயிடுச்சு. ஆமாம் சார். இப்போ இங்கே இருக்கக்கூடிய மாடுகள் சார், இது பியூர் நாட்டு மாடு சார். இது பியூர் நாட்டு மாடுங்க. இது கிராஸு சார். நாட்டு மாடுலேயே கிராஸுங்க. ஆனால் பயப்படுது நாட்டு மாடுனா? ஆமாம் சார். இது வந்து சுத்தமான கிர்ரு மாடு சார். கிர்ரு. ஆமாம், சுத்தமான கிர்ரு. இது நாட்டு மாடு கிராஸ் சார். நாட்டு மாடு கிராஸ். ஆமாம், அது கிர்ரு கிராஸ் சார். படுத்துட்டு இருக்கிறது. இது சுத்தமான ஹெச்எப் சார்.
இது சுத்தமான பியூர் ஹெச்எஃப்ங்க. ஆ. இது சிந்து மாடு சார். சிந்து. ஆமாம் சார். இது ஹெச்எஃப் கிராஸுங்க. ஆ. இது கிராஸ் மாடு சார். ஆ. இது ஹெச்எஃப் கிராஸ் சார். ஆ. எந்தரா இது ஒரிஜினல். இது வந்து ஒரிஜினல் நாட்டு மாடு சார். நாட்டு மாடு. ஓகே. ஆமாம் சார். மொத்தம் 75 மாடுகள் இருக்கு. ஆமாம் சார். ஆமாங்க. அவ்வளோ பெரிய செட் இருந்தாலும் நீங்கள் இந்த செட்டில் கட்டினதுக்கான காரணம் என்ன சார்? சார் இது கட்டின காடு என்னமே சார், ஆ. மாடு வந்து ஒரு டைமாவது அந்த மண்ணில் படுக்கணும் சார். ஆ. மண்ணில் வந்து அந்த சத்துக்கள் இருக்குது, தாது சத்துக்கள் இருக்குது. அந்த மண்ணில் வந்து படுத்துச்சுன்னா சார், மாடு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மண்ணை சாப்பிட ஆரம்பிக்குங்க. அது ஓ, அதனால தான் நீங்கள் அந்த மண்ணை அந்த நாக்கில் உமிழ்நீரை சுரக்கும் சார். அந்த மண்ணை அந்த உமிழ்நீர் சுரக்கும் போது அதுக்கு கொஞ்சம் ஒரு சத்து கூடுற மாதிரி இருக்குது சார். ஓ, அதனால தான் சார் மண்ணில் கட்டுறது. இப்போ இரவு மாலை வேலையில் கொண்டு வந்து இங்கே திருப்பி கட்டி மறுபடியும் கொண்டு நீங்கள் கட்டி சார், மறுபடியும் ஈவினிங்கில் வெளியே கொண்டு வந்துடும் சார். எல்லா மாடும் வெளியே வந்துடும் சார் மண்ணில். இப்போ இது வந்து நீங்கள் ஒரு காலையும் நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லைங்களா? ஆமாம் சார். இது வந்து எங்கள் வண்டி, நாங்கள் மாட்டு வண்டி வச்சுருக்கோம் சார். இது என்ன மாடுங்க இது? சார் இது வந்து ஆந்திராவில் ஃபேமஸ்ஸு, நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது சார். புங்கானூர் மாடும்பாங்க இதையே. ஓ, இது என்ன ரொம்ப குட்டியாக தான் இருக்குங்களா? ஆமாம், இது இவ்வளோதான் சார். இவ்வளோ பால் கறக்குதுங்களா? கறக்குது சார். எவ்வளோ பால் கறக்குதுங்க? அதனுடைய குட்டிங்களா? இது அதனோட குட்டி. இந்தரா சிந்தாமணி. சிந்தாமணி. ஆமாங்க, சிந்தாமணி. இது அதனோட குட்டி சார், புங்கானூரோட குட்டி. அதனுடைய குட்டி. ஆமாங்க. இப்போதான் கண்ணு போட்டு. இதனுடைய உயரம் எவ்வளோ தான் வருங்களா? இதனோட உயரம் அவ்வளோ சார், 2 அடி 2 அடி தான் சார். இதனோட எவ்வளோ லிட்டர் பால் கறக்குங்க இது? சார் இது குறைஞ்சபட்சம் ரேர் 2 லிட்டர் தான் சார். 2 லிட்டர். 2 லிட்டர் தான் சார். ஓகே. இந்த காளையை பற்றி சொல்லுங்கள் சார். சார் இது வந்து நான் நாங்கள் மாட்டினோட கண்ணுக்குட்டி சின்னதுலேருந்தே வளர்த்துறேங்க. இது எங்கள் செல்ல குட்டி. நீங்கள் மட்டும்தான் பக்கத்தில் போக முடியுங்களா? ஆமாம் சார், புது ஆளுக்கு போக முடியாதுங்க. ஏபா திமிரோ இல்லைங்களா? ஆமாம் சார். இனப்பெருக்கத்துக்கு இந்த காளையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா? இது பயன்படுத்தலாம் சார். பயன்படுத்திட்டு தான் இல்லை, இருக்கீங்க? பயன்படுத்துகிறேன் சார். எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க இதுக்கு? சார் இதுக்கு வந்து 5 வருஷம் முடிஞ்சிச்சு சார். இப்போ நீங்கள் இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தலாம். பண்ணலாம் சார். ஆனால் நீங்கள் பயன்படுத்துறது இல்லை. நான் பயன்படுத்தினா நீங்கள் இதையே நீங்கள் வச்சுக்கலாம் சார். வச்சுக்கலாம். சரி, ஓகே. இங்கேயும் அதே மாதிரி நீங்கள் லைனில் எல்லா இடத்துலையும் தீவனங்கள் போடுற மாதிரி தான் நீங்கள் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கேன் சார் டோட்டலாக. ஆமாம் சார். அதாவது வந்து ஆட்கள் பற்றாக்குறைக்காக இப்போ நம்மளுக்கு ஆள்கள் இருந்தால், பால்கள் இல்லாத பட்சத்துக்கு இப்போ போட்டு வச்சிருக்கோமே சார், சாயந்தரத்துக்கு அப்படியே இது பண்ணி. இங்கேயும் தண்ணீர் வருங்களா? ஆமாம் சார், இதுலேயும் வரும். தண்ணீர் வருது இல்லைங்களா? ஆமாம் சார். எல்லா இடத்துலையும் இதே மாதிரி நீங்கள் தண்ணீரை சேவ் பண்ணலாம். இப்படி ஆமாம் சார். ஆமாம், தண்ணி சிக்கனமாக செலவு பண்ணலாம் இல்லைங்களா சார்? ஆமாம் சார். சார் இப்போ நான் நிறைய கேள்விகள் எங்கிட்ட இருக்குங்க. சரி சார். இந்த ஏரியா பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் சார். இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தட்பவெப்ப சூழ்நிலை மாடுகளுக்கு ஏற்றதாக அமைஞ்சிருக்குங்களா கருவலூரில்? கருவலூரில் தட்பவெப்பம் கொஞ்சம் வெயில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க. அதனால் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஷெட்டுகள்லாம் கொஞ்சம் பெருசாக போட்டு காற்றோட்டமாக வர்ற மாதிரி, இயற்கை காற்று, செயற்கை காற்று நம்ம ஃபேனு இந்த மாதிரி ஏர் கூலர்லாம் மாட்டலாம். ஆனால் அந்தளவுக்கு பெனிஃபிட் இல்லாதனால நாங்கள் அந்த இயற்கை காற்று வர்ற மாதிரி கொஞ்சம் ஷெட்டு அகலமாக போட்டு காற்றோட்டமாக வர்ற மாதிரி நாங்கள் செட் பண்ணியிருக்கோங்க சார். ஒரு வெப்பமயமான ஒரு பூமி தான். ஆமாம், அந்த பூமி தான் சார். சரிங்க சார். இப்போ இந்த நம்மளுடைய செட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 மாடுகள் கட்டக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு செட்டு வந்து நல்லா பரப்பளவு விரிவடைஞ்சு இருக்குங்க. இதனுடைய பரப்பளவு வந்து எவ்வளோங்க? பரப்பளவு பார்த்தீங்கன்னா சார் 500 ஸ்கொயர் ஃபீட் மேலே வரும் சார். 500 ஸ்கொயர் ஃபீட்டு மேலே தான் வருங்க. அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேங்க. ஆமாம். இப்போ ஒரு ஷெட்டில் பார்த்தீங்கன்னா 24 மாடு கட்டலாம். அட்டன் டைமில் 24 மாடு கட்டலாம். அந்த மாதிரி 3 ஷெட் இருக்கு. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. அதில் ஒரு மாடுக்கு 24 மாடு கட்டலாம் ஒரு ஷெட்டுக்கு. அதில் அந்த மாதிரி தான் நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா மழை காலத்தில் வெயில் கட்டினோம்னா காய்ச்சல் வரும், அது நிறைய ப்ராப்ளம் நிறைய வருங்க. அதனால் இருக்காங்க நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கேன். 80 மாடு கட்டுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கீங்க. சரி, இப்போ இந்த மாடுகளில் வந்து ஹெச்எப், ஜெர்சி மற்றும் நாட்டு மாடுகள்லாம் இருக்குது இல்லைங்களா? அது போக கலப்பின மாடு நான் பார்த்தேங்க. என்னென்ன இன மாடுகள் அப்படிங்கிறத நீங்கள் கிட்ட வந்து ஜெர்சி இருக்குங்க, ஹெச்எப் இருக்குது, சாய்வால் இருக்குது, கிர்ரு கிராஸ் இருக்குங்க, நாட்டு மாடு இருக்குங்க, சாய்வால் இருக்குது, ஜெர்சி. மேக்ஸிமம் ஜெர்சி ஹெச்எப் தான் எங்கிட்ட ஜாஸ்தியாக இருக்குது. ஏன் அது ஜெர்சி ஹெச்எப் வாங்கிங்கன்னா வெயில் காலத்துக்கு வந்து அது கொஞ்சம் தாங்கு, மற்றது கொஞ்சம் தாங்காதுங்கிறனால அதனால் அதை வாங்கியிருக்கேன். அது வாங்கின ரீசன் அதுதான் ஒன்று. செட்டில் வந்து மேலே வந்து நீங்கள் கூரை வந்து மேய்ஞ்சிருக்கீங்க, அதாவது நம்மளுடைய தென்னை கீத்தில் போட்டு செஞ்சுருக்கீங்க. ஸோ இது வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குது. இது கூட நீங்கள் வேறு ஏதாவது மேலே நீங்கள்
இல்லை வேற மேலே வந்து தகர ஷீட் போட்ட காரணம் என்னங்கன்னா சார், மழைக்கு வெயிலுக்கு வந்து இந்த கீத்து வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆயிரும். அதனால அது ரொம்ப நாளைக்கு தாங்கணுங்கிறதுக்காக மேலே ஷீட் போட்டிருக்கோம். அது இல்லை கீழே கீத்து போட்டனால ரொம்ப கூலிங்காக இருக்கும். வேற நம்ம எதுவும் போட தேவையில்லை. இந்த ஏர் கூலரு, ஃபேனு, இந்த ரோல் மாதிரி சுற்றுற மாதிரி தண்ணி வர மாதிரிலாம் ரெடி பண்ணுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி கீத்து போட்டாலே கூலிங்காக தான் இருக்கும். இப்போ நீங்கள் நிற்கிற உங்களுக்கே தெரியுங்க இவ்வளோ ஹீட்லேயுமே எவ்வளோ கூலிங்காக இருக்கும். நல்லா கூலிங்காக இருக்குது சார். உங்களுக்கே ஒரு மார்ச் மாதம் ஆரம்பிக்க போது வெயில் வந்து இப்போ தொடங்கிருச்சு. பிப்ரவரி இருக்கும். நாங்கள் வீட்டுக்கு அதே மாதிரி தான் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நாட்டு மாடுகள் நம்ம கிட்ட வச்சிருக்கீங்க. ஆமாம் சார். நாட்டு மாடுகள் வந்து எவ்வளோ இருக்குங்க? நாட்டு மாடு வந்து 8 மாடு இருக்குங்க. 8 மாடு இருக்கு. 8 மாடு, அதனோட குட்டீஸ் வந்து 6 குட்டீஸ் இருக்குங்க. ஆமாம், 6 குட்டிகள் நீங்கள். ஆமாங்க. இப்போ நாட்டு மாடு வந்து பால் கறக்குதுங்களா? நாட்டு மாடு மேக்ஸிமம் ரேர், அதிகமாக கறக்காதுங்க. 2 படி 2 லிட்டர் 3 லிட்டர் தான் ரேர். அதிகமாக அது ஒரு நேரம் கறக்குங்க, ஒரு மேலே அது கறக்க முடியாது. அதனால அதிகமாக அது கறக்காதுங்க. நாங்கள் அளவாக வீட்டுக்கு அளவாக கொடுத்துட்டு குழந்தைகளுக்கு மட்டும் கொடுத்துவோம், அவ்வளோ. ஓகே. இப்போ ஜெர்சி, ஹெச்எப், அப்புறம் வேற என்ன சொன்னீங்க? என்னமோ வால் சொன்னீங்களே? சாய்வால், கிரு கிளாஸ். அதாவது வந்து அது வந்து பால் வந்து கொஞ்சம் திக்னஸ் இருக்கும். அந்த ஃபேட்டு எஸ்எஃப்என் வர்றதுக்காக அது அந்த மாடு அந்த பால் வந்து ஹெச்எப்ல வந்து ஃபேட்டு எஸ்என்எஃப்ல வராது. அதுக்காக நாங்கள் இது இதனோட பால் அதில் மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் ஃபேட் வரும், ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். அதுக்காக அது வச்சிருக்கேன். ஓகே. இப்போ 45 மாடு என்னமோ நீங்கள் இந்த வகை? ஆமாம், ஹெச்எப்ல வந்து ஹெச்எப், ஜெர்சி, சாய்வால், கிரு, கிராஸ் எல்லாமே ஒரு 45 மாடு இருக்குங்க. 45 மாடு. ஆமாம், 45 மாடு இருக்குங்க. 45 மாடு இருக்குங்க. 45 மாடுல வந்து ஒரு 15 மாடு கறக்கணும், ஒரு 10 மாடு சென்னையில் இருக்கணும். அப்போதான் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் வாங்கி பண்ணிட்டு இருக்கோம். என்ன போதிய ஆள் வசதி இல்லாமல் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. இப்போ ஆள் இருக்கிறனால அப்படியே ரன்னியாக ஓடிட்டு இருக்கு. அதுதான் நீங்கள் ஆள் வசதிக்கு தான் நீங்கள் சொன்னீங்களே, வந்து அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கே ஆள் இல்லாமல் தான் இருந்துச்சு. இருந்தது. நான் ஒரு ஆள் பார்த்துட்டு இருந்தேங்க. அப்புறம் ஆளுக்கு அப்புறம் பிடிச்சி இப்போ ஒரு நாள் ரெடி பண்ணி இப்போ தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சாணம் வந்து நீங்கள் இந்த ஒரு 73 மாடுகள்னா சாணம் ரொம்ப அதிகமாக கிடைக்குங்களா? ஆமாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் சாணி தள்ளுறதுக்கு ஒரு வண்டி வச்சிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு காலையில் நேரம் மட்டும் 15 வண்டி வரும். ஈவினிங்கில் ஒரு 2 வண்டி கம்மியாகும். 13 வண்டி 12 வண்டி வரும். அவ்வளோ வருங்க. ஆமாம். அப்போ அது நீங்கள் அந்த சாணத்தையெல்லாம் நீங்கள் எங்கே தேக்கி வைக்கிறீங்க? அதை நீங்கள் எப்படி? சாணம் வந்து இங்கே குழி ஒரு 16க்கு 20ன்னு சொல்லி ஒரு குழி வெட்டிங்க. ஒரு 12 அடி குழி ஆழம் இருக்கு. அதில் உள்ள போட்டுருவாங்க குழி, சாண குழி போட்டுருவாங்க. அது உள்ள மக்கிச்சுன்னா பின்னாடி கொண்டு போய் நாங்கள் பில்லு காட்டுக்கு இல்லை யாராவது கேட்டால் சேல்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆமாம், பரவாயில்ல இல்லைங்களா? ஆமாம். இதில் நீங்கள் ஏதாவது சேல்ஸ் கேட்குறாங்கன்னா எவ்வளோ லோடுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? டிப்பர், அதாவது வந்து டிப்பர் கணக்கில் வலிப்பாங்க. டிப்பர் கணக்கில் வலிச்சா 12,000 13,000. டிராக்டரில் வலிச்சா 3,500 4,000 அந்த அளவு அந்த ரேஞ்சுக்கு போகும். இதுல ஒரு ப்ராஃபிட் இருக்குங்க. இப்போ எவ்வளோ லிட்டர் வந்து நீங்கள் இதில் பால் எடுக்கிறீங்க? இப்போ காலையில் 100 லிட்டர் ஊற்றுறோம், சாயந்தரம் 100 லிட்டர். கிட்டத்தட்ட ஒரு 200 லிட்டர். ஆமாம். ஆனால் ரொம்ப குறைவாக சொல்கிறீங்களா? ரொம்ப குறைவு தாங்க. அதாவது வந்து நாங்கள் கொஞ்சம் ஒரு தீவனத்தில் மாற்றி போட்டு மாடுகளாக அந்த ப்ரீடு வருமில்லைங்க, அந்த ப்ரீடில் வந்து இதாகாமல் போச்சு. அதனால் அந்த கர்ப்பப்பையெல்லாம் அந்த கர்ப்ப முட்டையெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அப்போ மறுபடியும் அதெல்லாம் ரெக்கவர் பண்ணி மறுபடியும் அதை பிளட்டெல்லாம் புது பிளட் வர வச்சு இப்போ தான் எல்லாம் கன்னியூ ஆகி இப்போ ஒரு 3 வருஷமாக தான் அது ரெடி ஆகிருக்கு. 3 வருஷம் ஆயிருக்கு அந்த ரெடியாக இருக்குது. தனித்தனியாக நீங்கள் இடைவெளி வந்து ஒரு 10 அடிங்களா? 10 அடி நீங்கள் இடைவெளி சொன்னீங்க. இப்போ ஒரு மாடுகளுக்கு வந்து அந்த இடிச்சுக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு இடைவெளி வந்து. ஆமாம். இந்த மார்ட்டினுடைய யூரின் எல்லாம் போகிறதுக்கு நீங்கள் என்னென்ன செட் பண்ணியிருக்கீங்க? யூரின் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. அதான் வந்து நாங்கள் ஒரு மோட்டர் போட்டு நேராக விவசாயத்துக்கு பூமிக்குள்ளே விட்டுறோம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து யூரின் ஸ்டோரேஜ் ஆகிங்க, சாணம் இங்கே நின்றுக்கு. இப்போ கழுவி விடும்போது அந்த சாணம் வந்து உள்ளே நின்றுக்கு. மறுபடியும் அந்த யூரினோட அந்த தண்ணி மட்டும் அடுத்த கட்ட அங்கேருந்து இன்னொரு இதில் போய் அது ஸ்டோரேஜ் ஆயிடும். அது மோட்டர் போட்டோங்கன்னா நேராக மேலே போயிடுங்க, காட்டுக்கு போயிடும், பில்லு காட்டுக்கு, தென்னை மரத்துக்கெல்லாம் போயிடும். அந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி வச்சோம். அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க யூரின் போகிறது. ஆமாம். இப்போ 200 லிட்டர் பால் வந்து நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க? நாங்கள் வந்து 2 கம்பெனிக்கு ஊற்றுறோங்க. ஒன்று ஆவினுக்கு, இன்னொன்று வந்து அருவாமாக்கு. எப்படி காலையில் ஒரு கம்பெனி, மாலையில் ஒரு கம்பெனி? இல்லை, 2 பேருக்குமே ஈவினிங், 2 பேருக்கு மார்னிங் ஈவினிங் 2 பேருக்கு ஒரே டைம். எவ்வளோ லிட்டர் வந்து 50 பிரிச்சுக்கிறீங்க? ஆமாங்க, அவங்களுக்கு 50, இவங்களுக்கு 50. இப்போ தனியார் நிறுவனமான அரோமாவுக்கு ஊற்றுறதுனால உங்களுக்கு எவ்வளோ ரூபாய் வரைக்கும் கிடைக்குது? இல்லை ஆவினுக்கு எவ்வளோ கிடைக்குது? ஆவினில் வந்து அவங்க வந்து ஃபிக்ஸட் ரேட்டு தான்.
38 ரூபானா 38 ரூபா, 40 ரூபானா 40 ரூபா. அரோமா அப்படி இல்லைங்க, நம்ம எவ்வளோ ஃபேட் எஸ்என்எஃப் வருதோ அந்த மாதிரி. ஆவினில் பார்த்தீங்கன்னா 40 ரூபா வருதுங்களா, அரோமாவில் எடுத்துட்டோம்னா ஃபேட்டு எஸ்என்எஃப் ஜாஸ்தியாக வந்துச்சுன்னா 42 ரூபா 43 ரூபா வரைக்கும் வரும். அப்புறம் இந்த மாதிரி ஃபார்ம் வச்சிருக்கிறவங்களுக்கு அவங்க ஒரு சலுகை மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ ஒரு லிட்டருக்கு 1 ரூபா எக்ஸ்ட்ரா, இப்போ 100 லிட்டர் ஊற்றினா 100 ரூபா தந்துடுவாங்க. அது எக்ஸ்ட்ரா வரும். எக்ஸ்ட்ரா, அதாவது ஃபார்ம் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும். ஆமாம், இப்போ 100 லிட்டர் ஊற்றினா 100 ரூபா, 1000 லிட்டர் ஊற்றினா 1000 ரூபா எக்ஸ்ட்ரா வந்துடும். அந்த மாதிரி ஸ்கீம் வச்சுருக்காங்க அவங்க. ஆமாம். சரி, நீங்கள் ஒரு மாட்டு பண்ணையில் வந்து நீங்கள் எவ்வளோ ஆண்டுகள் அனுபவம் இருக்குங்க சார் உங்களுக்கு? நான் கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சுங்க. அந்த ஃபார்ம் ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆச்சுங்க. 5 வருஷம் நீங்கள் தான் பராமரிச்சு? 5 வருஷமா நானே தான் பராமரிச்சுட்டு இருக்கேன். இந்த 2 வருஷமாக தான் ஆள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு மாட்டு பண்ணை ஆரம்பிக்கணும்னா உங்களோட பார்வையில் வந்து நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது, இந்த ஒரு அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்குங்க. ஒரு புதுசாக ஒருத்தங்க வந்து மாட்டு பண்ணை ஆரம்பிக்கணும் அப்படின்னா எது இதில் நம்ம வந்து கருத்தில் எடுத்துக்கணும், அதை நம்ம வந்து கவனமாக எடுத்து நம்ம அதில் வெற்றி அடையணும்னா நம்ம என்னத்தை வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதாவது வந்து எப்படின்னா சார், இப்போ நம்ம ஒரு மாடு வாங்க போகிறோம்னா அந்த ஃபஸ்ட்டு கண்ணு போடுறது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாடு வாங்கினோம்னா வாங்க போகிற இடத்துல அவங்க எப்படி வச்சுருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு மாடு வச்சுருக்கேன், நாங்கள் வாங்க வரேன்னா நீங்கள் என்ன சாப்பாடு கொடுத்தீங்க, அதுக்கு என்ன தீவனம் கொடுத்தீங்க, அதுக்கு என்ன மெட்டீரியல் போட்டிங்க எங்களுக்கு தெரியாது. அதை வாங்கிட்டு வந்து நாங்கள் அதை ரெடி பண்ணும்போது பால் நின்று 4 மாதம் 5 மாதம் ஆயிரும். எங்களோட கைப்பக்குவத்துக்கு வரும்போது அந்த பால் வந்து நின்று, அப்போ அதை வாங்கிட்டு வரது வேஸ்ட்டு. இந்த 2ஆவது டைம் 3ஆவது டைம் குட்டி போடுறது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாடு வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம கொடுக்குற தீவனத்துலேயுமே அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வாங்கணும். இப்போ ஒரு மாடு வாங்கிட்டு வரோம், அது குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வாங்க மடி எப்படி இருக்குன்னு பார்க்கணும், பல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும், 2 பல்லா 4 பல்லா 6 பல்லான்னு பார்க்கணும். 6 பல் மாடு வரைக்கும் வாங்குற வரைக்கும் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது. 8 பல் சேர்ந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாங்கினோன்னா நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் கம்மி. ஏன்னா சாப்பிட முடியாது, அது சாப்பிட்டு அது ஜீரணமானால் மட்டும்தான் நமக்கு பால் பெனிஃபிட். அது சாப்பிடாமல் சும்மா வாங்கி கட்டிட்டு மாடு நல்லா இருக்குன்னு வாங்கி கட்டினா அதில் ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. அதுதான் ஒரு மெயின் ரீசனு. இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா, அந்த 2 மாடு 3 மாடு போட்ட குட்டி வாங்குறோம்னா சார், மடி வந்து பார்த்தா நல்லா மடி நல்லா பெருசாக இருக்கும். அதில் பார்த்தோம்னா ஒரு சிலர் அதில் உல்ட்டா வேலையெல்லாம் செய்வாங்க. எப்படின்னா அந்த ஒரு மாடு வந்து காம்பு பட்டு போயிருக்கு, அது சொல்ல மாட்டாங்க. வியாபாரியை நம்ம விற்கிறவங்க சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்து 4 காம்பை பிடிச்சி நல்லா 4லேயும் ஒரே மாதிரி வரணும். 4 வந்து ஒரே மாதிரி வந்தால் மட்டும்தான் அந்த மாட்டில் நம்ம ஜெயிக்க முடியும். அது ஒன்று. இன்னொன்று பார்த்தோம்னா அந்த மாடு வந்து 45 நாள் ஆகும். 45 நாள் அந்த பருவத்துக்கு வந்துச்சுன்னா நம்ம விட்டுறணும். விட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் பருவத்துக்கு வரும், அப்போ தான் நம்ம அதை ஊசி போடணும், ரெடி பண்ணணும். ஆனால் 3 மாதம் தான் அதில் பெனிஃபிட்டு. 3 மாதத்துக்குள்ளே நம்ம அந்த மாடில் எவ்வளோ பால் ரெடி பண்ண முடியுமோ அதுக்குள்ளே பண்ணினா மட்டும்தான் நம்மளுக்கு பெனிஃபிட்டு. 3 மாதம் கழிச்சு ஆட்டோமேட்டிக் அதே பால் கம்மியாயிடும். நம்ம என்ன தான் நீங்கள் என்ன தான் 10 கிலோ புண்ணாக்கு போட்டு காமிச்சாலுமே அது பால் வராது, அவ்வளோதான் வரும். இதுதான் அதில் பெனிஃபிட்டு மாட்டிலே. எவ்வளோ மாடோட நம்ம ஆரம்பித்தா தொழில் வந்து லாபகரமாக மாறுங்க? ஆனால் ஒரு 10 மாடு, அதாவது வந்து 10 மாடு கறக்கணுங்க. 10 மாடு கறந்து 10 மாடு நம்ம வெளியே அடுத்து நெக்ஸ்ட்டுக்கு அது ரெடியாக இருக்கணும். இந்த 3 மாதத்தில் அது பால் நிற்கிதுன்னா அடுத்த 3 மாதத்தில் அது கன்று போட்டு அது உள்ளே வரணும். வெளியே இருக்கிற மாடு உள்ளே வந்தால் மட்டும்தான் நம்ம அதை ஃபார்ம் அப்படியே ரன்னிங்கில் கொண்டு போக முடியும். எங்களோட அனுபவத்தில் அந்த ஃபார்ம் இப்போ 10 மாடு, இந்த 10 மாடு கறக்குதுங்களா, இந்த 10 மாடு கறந்து அந்த 10 மாடு இருக்குதுல அதில் 4 மாடு கம்மியாகும் போது இந்த 4 மாடு குட்டி போட்டு உள்ளே வந்துடணும். அப்போ தான் இதனோட பால் வந்து அதை ஈடு எடுக்க முடியும். நம்ம இல்லை நம்ம இதவே வச்சு பால் கறந்து அதை பண்ணணும்னா கொஞ்சம் ரேர் தான், முடியாது. இந்த தொழில் தொடங்குறதுக்கு சுமாராக நம்மக்கிட்ட எவ்வளோ ஒரு தொகை இருந்தால் நம்ம ஆரம்பிக்க முடியுங்க? இந்த மாட்டுப்பண்ணை தொழிலை வந்து ஆரம்பிக்கணும்னா இதில் நம்ம வெற்றிகரமாக போனோம்னா நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு நமக்கு தேவைப்படுதுங்க? தேவைப்படுதுன்னா ஒரு மாடு வந்து 80,000 வருங்க. குறைஞ்சபட்சம் நல்ல மாடு வாங்கினாலே 80,000 90,000 வருங்க. 10 மாடு வாங்கும்போது 8 லட்ச ரூபா வேணும். இப்போ அதுக்கு சாப்பாடு போட ரெடி பண்ண அதுக்கெல்லாம் நிறைய செலவு. குறைஞ்சபட்சம் பார்த்தோம்னா எப்படியும் ஒரு 8 லட்ச ரூபா 9 லட்ச ரூபா தேவைப்படும். ஷெட்டோட சேர்த்துங்க? ஷெட்டோட சேர்த்து பார்த்தோம்னா 15 லட்ச ரூபா வேணும். ஒரு 15 lakhs இருந்தால் ஒரு 10 மாடோட வாங்கி ரெடி பண்ணலாம். அப்படி ஆரம்பித்தா நம்ம வந்து லாபகரமாக கொண்டு போகலாம். தொழில் மேலும் மேலும் டெவலப் பண்ணிட்டு போகலாம். ஆமாம். இந்த வத்தக்கறவை மாடு ஆகுது பார்த்தீங்களா? ஆமாம். இந்த வத்தக்கறவை ஆகும்போது தான் அதனுடைய பாலினுடைய எஸ்என்எஃப் ஃபேட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுறதுங்க எல்லா மாட்டுப்பண்ணை உரிமையாளர்களும் நம்ம கிட்ட தெரிவித்தாங்க. அந்த வத்தக்கறவை ஆகிறதுக்கும் போது எவ்வளோ மாதங்கள் அந்த வத்தக்கறவை பால் வந்து வருங்க? 3 மாதம் 90 நாள். 90 நாளுங்கும்போது பாலோட திக்னஸ் ஆயிரும், வத்தக்கறவையே மாறிடுங்க. அந்த 3 மாதம் வரைக்கும் பால் வந்து கொஞ்சம்
தண்ணி மாதிரி வரையும். அந்த 3 மாதம் ஆயிடுச்சுன்னா அந்த பிளட் வந்து நல்லா உறைஞ்சிரும். அந்த பிளட் உறையும் போது என்ன பால் கொஞ்சம் திக்னஸாக வரும். ஃபேட் எஸ்என்எஃப் அப்போ தான் ஜாஸ்தி வரும். அப்போ என்ன பண்ணால் ஃபேட் எஸ்என்எஃப் ஜாஸ்தி வரணும்னா இளங்கறவைன்னு சொல்லுவாங்க. இளங்கறவை வந்து ஒரு 10 கறவை இருக்குன்னா வத்த கறவை ஒரு 4-5 கறவை இருந்துச்சுன்னா அந்த இளங்கறவை பாலுக்குள்ளே இந்த வத்தக்கறவை பால் ஊற்றணும்னா ஃபேட் எஸ்என்எஃப் ஆட்டோமேட்டிக் வந்து ஈவன் ஆயிரும். அதனால் ஃபேட் எஸ்என்எஃப் ஜாஸ்தி வரும். நாங்கள் அப்படி தான் பண்ணுறேன். இப்போ இளங்கற மாடு 5 மாடு இருக்குன்னா வத்தக்கரை மாடு அந்த 5 மாடு பால் அதில் மிக்ஸ் பண்ணிடும். மிக்ஸ் பண்ணோம்னா ஃபேட் எஸ்என்எஃப் வந்துடும். இதுதான் தொழிலோட ரகசியம். ஆமாம். ஓகே. இப்போ இந்த 10 மாடு வச்சா நீங்கள் ஒரு 8 lakhs இருந்தால் நம்ம வந்து அதில் ஒரு வருமானம் ஈட்ட முடியும்னு சொன்னீங்க. கேட்கக்கூடிய இந்த ஒரு கேள்வி என்னென்னா, அந்த 10 மாட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி வத்தக்கறவை, ஸோ இளமாட்டு கறவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மாடாக நம்ம பிரிச்சுக்கலாம். 5 வத்தக்கறவை, 5 இளங்கறவை அப்படிங்கும்போது 10 மாடுங்கும்போது நமக்கு எவ்வளோ லிட்டர் பால் எடுத்தால் அதில் ஒரு வருமானம் ஒரு லாபகரமாக இருக்குங்க? வத்தக்கறவை 5 கறவை இருக்குன்னா இளங்கறவை இருக்குங்க. இப்போ அந்த மாடு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 40 லிட்டராக நம்ம ஊற்றணுங்க. வெளியே 40 லிட்டர் ஊற்றினா மட்டும்தான் நம்ம லாபம் சம்பாதிக்க முடியும். ஏன்னா நம்ம அதை வச்சு தான் நம்ம வேறு சேலரி கொடுக்குறதோ இல்லை மாட்டுக்கு உடம்பு சரியில்லாமல் பண்ணுறோமோ எல்லாம் நம்ம இதிலிருந்து தான் பண்ண போகிறோம். நம்ம எக்ஸ்ட்ரா வருமானம் இல்லை இல்லைங்க, இதுலேருந்து தான் பண்ணணும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வத்தக்கரை மாடு வந்து ஈவனாக கொண்டு வரணும்னா இதுக்கு கொடுக்குற தீவனம் அதே மாதிரி அதுக்கும் கொடுக்கணும் வத்தக்கரை மாட்டுக்கு. அப்போ தான் அதை வந்து ப்ராஃபிட் கொண்டு போக முடியும். எவ்வளோ வருமானம் எடுக்கலாங்க? ஒரு 10 மாடு இருந்தால் நீங்கள் சொல்கிற அந்த 40 லிட்டருனா நமக்கு ஒரு மாத வருமானம் எவ்வளோ எடுக்க முடியுங்க? மாத வருமானம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 75-80 ரூபாக்குள்ள எடுக்கலாம். 80,000 ரூபா வரைக்கும் எடுக்கலாம். அதில் வந்து நம்ம தீவனத்துக்கு ஆள் சம்பளங்க அதெல்லாம் போன பார்த்தீங்கன்னா ஒரு 30,000-35,000 இல்லை ப்ராஃபிட் நிற்கும். ஒரு 35 அதாவது வேலைக்கு போகிறதுக்கு இதில் நம்ம இதில் எடுத்துக்கலாம். ஒரு 10 மாடுகள் வச்சு நீங்கள் ஒரு 10 மாடுகள் ஆரம்பிச்சிங்கன்னா சார் சொல்கிற மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் அதில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குங்கிற மாதிரி சொன்னார் சார். நம்மளோட மாட்டுப்பண்ணையில் 200 லிட்டர் நீங்கள் பால் வந்து நீங்கள் சப்ளை பண்ணுறதா சொன்னீங்க. அதில் உங்களுக்கு ஒரு மாத வருமானம் எவ்வளோ இதில் எடுக்க முடியுதுங்க? இப்போ பார்த்தா இப்போ கொஞ்சம் கம்மி தாங்க. நீ கொஞ்சம் எல்லாம் மாடு குட்டி போட்டுச்சுன்னா நெக்ஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். இப்போ பார்த்தோன்னா ஒரு எல்லா ப்ராஃபிட் பண்ண போக பார்த்தோன்னா ஒரு 65-70 ரூபாக்குள்ள. ஓகே. அது சில டோட்டலாக வரக்கூடிய அந்த வருமானம் எவ்வளோ சார்? வரக்கூடிய வருமானம் பார்த்தோம்னா 3 லட்ச ரூபா வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. 270க்குள்ள ஒரு 3 லட்ச ரூபா. அதில் நீங்கள் செலவுகள், சம்பளம் ஆள் எல்லாம் இதில் தான் கொடுக்கணுங்க. ஆமாம், இந்த செலவுகள். ஆமாம். சரி, இப்போ நம்ம பசுந்தீவனம் வந்து எவ்வளோ கொடுக்குறீங்க? அடர் தீவனம் வந்து எவ்வளோ கொடுத்துட்ருக்கீங்க? பச்சை தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோளத்தட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாளி இருக்கும். அந்த வாளி வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோ 13 கிலோ வருங்க. அந்த வாளி ஃபுல்லாக போட்டோம்னா 10 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு ஒரு வாளி, 12 லிட்டர் கறக்கிற பாதி ஒரு வாளி. அது போக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாதி போடும். 1.5 வாளி போடணுங்க அதில். அப்போ தான் கிடைக்கும். அந்த தீவனம் வந்து பச்சை தீவனம் வந்து மக்காச்சோளத்தில் மட்டும்தான் பால். அப்போ நாங்கள் இந்த மல்பெரி, சூப்பர் நெபி அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்குங்க. ஆனால் அதில் வந்து பால் இருக்குது. ஆனால் ஃபேட் எஸ்என்எஃப் எல்லாம் வராது. வரும் ஆனால் அதிகமாக வராது. அதனால் நாங்கள் மக்காச்சோள பில்லு போட்டிருக்கோம். அதுலேருந்து நாங்கள் எடுத்துக்கிறோம். எவ்வளோ ஏக்கர் நீங்கள் வந்து பயிரிட்டுருக்கீங்க? நான் ஒரு 8 ஏக்கராக இருக்குங்க. இப்போ மாடுகள் பேஸ் பண்ணி தானே நீங்கள் ஒரு மாடுனா அதுக்கு இவ்வளோ சூப்பர் நேப்பியர் வந்து பயிரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோ மாடுகள் வச்சுருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 73 மாடுகள். அதுக்கு எவ்வளோ ஏக்கர் நீங்கள் சொன்னீங்க? 8 ஏக்கர். 8 ஏக்கர் முழுவதும் நீங்கள் 8 ஏக்கர் சூப்பர் நேப்பியர். ஓகே. அப்போது அந்த ஒரு 8 ஏக்கரில் இருக்கக்கூடிய அந்த சூப்பர் நேப்பியர் வந்து ஒருவேளை உங்களுக்கு இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு இதனுடைய செலவுகளும் நீங்கள் வெளியே வாங்குறதா இருந்தால் அதிகப்படுத்துமா? கண்டிப்பாக. அதாவது வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தா 8,000 ரூபாய்க்கு வாங்கணும் சூப்பர் நேப்பியர் மட்டும். அதுவே உங்களுக்கு மாதத்தில் 80,000 செலவு. அந்த நீங்கள் பால் வருமானமே இருக்கு. அதனால தான் நாங்கள் சொந்த இது இருக்கிறதுனால அதனால நாங்களே பண்ணி வச்சிருக்கோம். வெளியே போய் வாங்கினா இதாகிறதுக்காக நாங்களே பண்ணி வச்சிருக்கோம். ஒரு பயிர் மட்டும் உங்களுக்கு இட வசதி இல்லைன்னா மாடு பண்ணையும் நம்ம ஆரம்பிக்கும். ஆமாங்க, இல்லைங்களா சார்? கண்டிப்பாக. மாட்டு பண்ணைதாரர்கள் கட்டாயமாக அந்த சூப்பர் நேப்பியர் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒரு 2 மாடு இருந்தாலும் அதுக்கேற்ற அளவு பண்ணி வச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியுங்க. நம்ம வெளியே வாங்கி போட்டால் அது கட்டுப்படி ஆகாது. இதுதான் 8 ஏக்கரில் பயிரிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? ஆமாம் சார். மேலே ஜாஸ்தியாக இருக்குது சார். பிட்டாக இருக்குது சார் எங்களுக்கு. இது வாழையும் நீங்கள் பயிரிட்டு இருக்கீங்க? ஆமாம் சார். சூப்பர் நேப்பியர். ஆமாம் சார். இது வாழை வந்து மாட்டுக்கு தான் சார். வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையான அதுக்கு மாட்டுக்கு கொடுப்பேங்க. அது வாழையும் கொடுத்துக்கலாங்களா? கொடுத்துக்கலாங்க. அது எதுக்காக கொடுக்குறதுங்க? கோயிலில் கொடுப்பாங்களே சார், அந்த மாதிரி நாங்கள் பிரசாதம் மாதிரி பண்ணி பொங்கலெல்லாம் வச்சு தேங்காய் பழமெல்லாம் உடைச்சி சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்டு அது கொடுப்பேன். அதையும் கொடுப்பீங்க? ஆமாம். ஓகே. இப்போ இது வந்து சூப்பர் நேப்பியர். இதுதான் 8 ஏக்கரில். அது மேலேயும் நீங்கள் பயிரிட்டு இருக்கீங்க? மேலே இருக்குது சார். ஓகே. இந்த வாழை போட்டிருக்கிறது நீங்கள் மாடுகளுக்காக தான் சார். நீங்கள் தனியாக நீங்கள் உங்கள் பயன்பாட்டுக்கோ இல்லாட்டி விற்பனைக்கோ இல்லை? இல்லை, அவங்களுக்கு தான் சார். மாடுகளுக்கு மட்டும்தான். ஓகே.
பழம் வந்து மாடுகளுக்காக கொடுக்கறது தான். ஆமாம் சார், மேக்ஸிமம் மாட்டுக்காக தான். இந்த பழத்தினுடைய பெயர் என்ன சொன்னீங்க? ரொபஸ்டா. ஓகே, மனிதர்களும் சாப்பிட உகந்தது தான். ஆமாம், இப்போ நம்மளும் சாப்பிடலாம். இப்போ இது வந்து பழம் தான் இல்லைங்களா சார்? இந்த ஒரு பழத்தை நீங்கள் வந்து இப்போ நீங்கள் எங்களுக்காக பறிச்சிருக்கீங்க, நாங்கள் எடுத்து இப்போ சாப்பிடலாம். நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். ஓகே, சரிங்க சார். இப்போ நீங்கள் இந்த ஒரு தொழிலில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ உங்கள் பணியாட்கள் வந்து நீங்கள் இங்கே பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. 2 ஆட்கள், அதில் ஆண் ஆளா பெண் ஆளுங்களா? எல்லாமே ஆண்கள் தான். ஆண்கள் தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வட மாநில தொழிலாளர்களை வந்து நீங்கள் இதுக்கு பயன்படுத்திருக்கீங்க. அவங்களுக்கான ஒரு சம்பள விகிதத்தை நீங்கள் சொல்லுங்கள். அவங்களுக்கு சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு 650 ரூபா சார். ஒரு நாளைக்கு அவங்களுக்கு சிலிண்டர் கொடுத்துடணும், ரேஷன் அரிசி கொடுத்துடணும், ரூம் கொடுத்துடணும். இத்தனையும் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். இதுன்னு செஞ்சு கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 45,000 வரைக்கும் நீங்கள் செலவு பண்ண வேண்டியது. ஒரு 50,000 வரும் போது. ஆமாம், மாத வருமானம் நீங்கள் 2,70,000 ரூபா சொன்னீங்க. இது சொந்த பில்டிங்னால வாடகை இல்லைங்க அவங்களுக்கு. இல்லை, இது நாங்கள் வெளியே வாடகை கொடுத்து கொடுத்தாலும் குறைஞ்சபட்சம் பார்த்தாலும் இந்த ஏரியாவில் எடுத்தா 4 ரூபா கம்மி தான் வாடகை கிடைக்காது. அதே வெளியில் ஆட்களுன்னா ரொம்ப ரேர் தரணும் வேலைக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணி ஆகும். ஆமாம். இப்போ பால் கறக்கிறதுக்கு நீங்கள் வந்து மிஷின் தான் நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க. ஸோ இந்த மிஷினை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு எளிமையாக நீங்கள் பணிகள் வந்து நீங்கள் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம் சார், ஆமாம். ரொம்ப எளிமையாக நீங்கள் முடிச்சுக்கலாம். இந்த மாடுகளுக்கு வந்து சினை பிடிக்கிறதுக்காக நீங்கள் காலை வச்சிருக்கீங்களா, இல்லை நீங்கள் ஊசி தான்? ஊசி தான் சார், ஊசி தான் சார். ஊசி என்ன மாதிரியான ஊசிகள் நீங்கள் பயன்படுத்தி? ஜெர்சிங், ஹெச்எப் ஜெர்சி தான் சார் அதிகமாக. மேக்ஸிமம் ஹெச்எப் ஜெர்சி தான். அது டாக்டர் ஃபோன் பண்ணால் அவர் வந்துடுவாருங்க. 1/2 அன் ஹவரில் அவர் வந்துடுவார். வந்து அவர் ஊசி போட்டுங்க, மாடு நல்லா ப்ரீடில் இருக்குது போடலாம் அப்படிம்பாருங்க. ப்ரீடு இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாருங்க. இப்போ 9 மாதங்கள்னா சினை பிடிச்சு கன்று ஈன்றதுக்கப்புறம் 9 மாதங்கள் கழித்து தான் அடுத்த சினை ஊசியை வந்து நீங்கள் போடுவீங்க, அப்படி தானே சார்? இல்லை சார், அதாவது நான் சொன்னேங்க சார், 90 நாள் ஆகுங்க. 90 நாள் வரைக்கும் நம்ம விட்டுறலாம். 90 நாளுக்கு அப்புறம் அந்த பருவத்துக்கு வரும்போது போட்டுறணும் சார். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் அது குட்டி போட்டு நம்மளுக்கு அப்போ தான் ப்ராஃபிட் கிடைக்கும். 1 வருஷம் வரைக்கும் கறக்குங்க மாடு. 1 வருஷம் வரைக்கும் நல்லா கறக்குங்க. 1 வருஷம் வரைக்கும் நல்லா கறக்குன்னா 10 படி 7 படி அவ்வளோதான் கறக்காது. மிஞ்சி 4 படி 5 படி வத்தக்கறவை ஆயிருமில்லங்க. அந்த 3 மாதத்துக்குள்ளே ஊசி போட்டு அதை செனை பிடிக்க வைக்கணும். அப்போ தான் நமக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தி. நம்ம அதவே வச்சு கன்னியூவாக பண்ணிட்டு இருந்தால் ப்ராஃபிட் கிடைக்காது. இப்போ 3 மாதத்துக்குள்ளே அதை பருவத்துக்கு வரும்போது அதை ஊசி போட்டு ஒரு 15 நாள் கழிச்சு 20 நாள் கழிச்சு மறுபடியும் அது பருவத்துக்கு வருதா இல்லையான்னு பார்த்துட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு டாக்டர் கூட செக் பண்ணணும். அது செனை இருக்கா இல்லையா, பிடிச்சிருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணணும் சார். அது செக் பண்ணாதான் நமக்கு கிளியராக தெரியும். அப்போ தான் அந்த மாடு அடுத்த டைம் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குங்க அந்த மாட்டில் இருந்து. இப்போ பால் கறக்கிறதுக்கு வந்து எவ்வளோ நேரத்தில் கறந்து முடிச்சிருவாங்க சார்? கரெக்டாக ஒரு மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் சார். ஒரு மாடு வந்து 3 நிமிஷம். 12 படி கறக்கிற மாதிரி இருந்தால் 3 நிமிஷம், 4 படி கறக்கிறதுனால 2 நிமிஷம் 2.5 நிமிஷத்தில் கறந்து முடிச்சிடலாம் சார். இப்போ டைரெக்டாக நம்ம இங்கிருந்தே சப்ளை பண்ணால் மக்களுக்கு வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்குங்களா சார்? சார் ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும் சார். நம்ம ஆனால் அதை அலையணும் சார், மக்களை தேடி போகணும். நம்ம மக்கள் எந்த பொருள் கொண்டு போனாலுமே அதை குறை தான் சொல்லுவாங்க, நிறைய சொல்ல மாட்டாங்க. அதனால் மக்கள் மக்களை கொண்டு போய் அதை நம்ம ப்ராஃபிட் பண்ணணும் சார். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுக்கணும், நம்மளுக்கு ஆள் வசதியில் நிறைய தேவைப்படும். இப்போ நம்ம மக்கள் திடீர்னு ஊருக்கு போயிடுவாங்க, ஏதோ வீட்டில் ஏதோ ஊரில் கல்யாணம் காது ஊற்றுன்னு போயிட்டாங்கன்னா நம்ம ரிட்டர்ன் அந்த பால் நம்ம என்ன சார் பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது, அது வேஸ்ட் ஆயிடும். அதனால் அந்த ப்ராப்ளத்தெல்லாம் ஜாஸ்தி வரங்கிறதுக்காக நாங்கள் நேராக கம்பெனிக்கே கொடுத்துறது. அதுவே கொடுத்துட்றீங்க. ஆமாம். மாடுகளுக்கு இங்கே என்னென்ன மாதிரியான நோய் பிரச்சனைகள் வருதுங்க? நோய் மேலாண்மை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நோய் வந்து மெயினாக என்ன பண்ணுமா சார், கண்ணு போட்ட உடனே மாட்டுக்கு வந்து கண்ணு போட்ட உடனே மேக்சிமம் அதை வந்து நம்ம பராமரிக்க எப்படின்னா மாட்டை கழுவிங்க, ஃபுல்லாக கழுவி ஃபுல்லாக அந்த மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம யூஸ் பண்ணுற மஞ்சள், அது ஃபுல்லாக மாடு ஃபுல்லாக தடவி விட்டுறணும். தடவி விட்டால் கிருமி அட்டாக் ஆகாது. கிருமி அட்டாக் ஆச்சுன்னா காய்ச்சல் வரும். காய்ச்சல் வந்துச்சுன்னா மறுபடியும் மடிநோய் வரும். அப்புறம் ப்ளட்டில் கலந்துச்சுன்னா அது யூரின் வந்து ப்ளட்டாக போகும். அப்புறம் மாடு அது ரொம்ப டேமேஜ் ஆயிடும். அதனால் அது மேக்ஸிமம் மாடு கண்ணு போட்ட உடனே சுத்தமாக கழுவி மஞ்சள் தடவிட்டால் போதும், மேக்ஸிமம் வராது. அப்புறம் பால் கறந்த உடனே மாட்டை வந்து மாற்றி கட்டிடணும். இல்லைன்னா மாடு மாற்றி கட்டுற இடம் இல்லாதவங்க என்ன பண்ணணும்னா உடனே அதுக்கு தீனி கொட்டிடணும். பால் கறந்தாச்சுன்னா தீனி கொட்டிடணும். மேக்ஸிமம் அந்த மாடு வந்து அந்த காம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸ் இருக்குது, சின்னதாக தான் இருக்குது. அந்த ஹோல்ஸ் வந்து குறைஞ்சபட்சம் 15 நிமிஷம் அது வந்து ஓப்பன்லேயே தான் இருக்குது. நம்ம பால் கறந்து 5 நிமிஷம் அது ஓப்பனில் தான் இருக்குது. அந்த ஓப்பனில் அந்த கீழே படுத்துச்சுன்னா பால் கறந்துன்னா அந்த டயரில் அது படுக்கு தான் பார்க்க எல்லா மாடுமே. அதை படுக்காமல் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தீவனத்தை கொட்டிட்டோம்னா அது சாப்பிட்டு நின்றுக்கு. அந்த 5 நிமிஷம் அந்த ஓப்பன் ஆகிற அந்த வால்வு வந்து அடைச்சிக்கு. அடைச்சிருச்சுன்னா அந்த பால் வந்து மடிநோய் வர்ற காரணம் அதுதான். அந்த சாணி இருக்குல்ல, அதோட கெமிக்கல் எல்லாம் உள்ளே போச்சுன்னா நம்ம பால் கறந்து சின்னதாக ஒரு ட்ராப் கீழே விழுந்தாலும் அது
மடி நோய் காரணம் அதுதான். அந்த ட்ராப் அந்த பாலில் க்ரீம் அட்டாக் ஆகும், அது வந்து மடியில் ப்ராப்ளம் ஆகி அது மடி நோய் வருங்க. ஆமாம். இது போக வேறு என்னென்ன பிரச்சனைகள் மாடுகளுக்கு ஏற்பட்டுருக்குங்க? ஏன்னா நீங்கள் இத்தனை மாடுகள் நீங்கள் ஒரே இடத்துல வச்சுருக்கனால கேட்குறேங்க. மேக்ஸிமம் காய்ச்சல் வந்துன்னா அது வந்து காய்ச்சல் இப்போ மாடு படுத்துருக்குன்னா தண்ணி குடிக்கல தீனி சாப்பிடலன்னு அப்போவே பார்த்துடணும். மேக்ஸிமம் காய்ச்சல்னா தான் சாப்பிட முடியாது. இப்போ நம்மளே காய்ச்சல் வந்தால் சாப்பிட முடியாது இல்லைங்க, அந்த மாதிரி மாடு காய்ச்சல் வந்தால் சாப்பிட முடியாது. அது சாப்பிட்லின்னா அது காது மேக்ஸிமம் காது இருக்குது பார்த்தீங்களா, காதை பிடிச்சி இப்படி நல்லா அமுத்தி பார்த்தாலே தெரிஞ்சிடும். காதில் அமுத்தினால ஹீட்டாக இருந்துச்சுன்னா காய்ச்சல், காதை பிடிச்சாலும் அது மாடுக்கு தெரிஞ்சிடும், காய்ச்சல்னு கண்டுபிடிச்சிடலாம். நாங்கள் டேப்லெட் வச்சுருப்போங்க, ஸ்டாக் வச்சுருப்போம். 2 டேப்லெட் போட்டோம்னா ஒரு 2 மணி நேரத்தில் அது அப்படியே நார்மல் ஆகுங்க. அப்போ மறுபடியும் அது நார்மல் ஆகுனா டாக்டருக்கு கூப்பிட்டு இன்ஜெக்ஷன் தான். அதுதான் இப்போலாம் அதுதான் பண்ணிக்கிறீங்க. ஆமாங்க, வேறு நாட்டு வைத்தியமெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி டாக்டர்ஸ் வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்குறாங்களா சார்? அவர் டெய்லியுமே வருவார். டெய்லியுமே வரும். இதுதான் எப்படிங்க, அரசு மருத்துவரை நீங்கள் அணுகுறீங்களா இல்லை தனியார் மருத்துவர்? தனியார் மருத்துவர். தனியார் மருத்துவர். ஓகே. வந்து அவங்க என்னென்ன பார்வையிடுவாங்க மாடுகளுக்கு? வருவாருங்க, மாடு எல்லா மாடும் பார்ப்பாரு, எந்த மாடு டல்லாக இருக்குது இது ஏன் டல்லாக இருக்குன்னு பார்ப்பாரு. அவர் பார்த்துட்டு அவர் தான் மேக்ஸிமம் டல்லாக இருந்துச்சு மாட்டோட கண்ணை இப்படி அமுத்தி பார்ப்பாரு. அமுத்தி பார்த்துச்சுன்னா அதில் தெரியுங்க அவங்களுக்கு, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல மாட்டுக்கு, அது பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு சொல்லுவாங்க இந்த மாட்டுக்கு காய்ச்சல் இருக்குது, இந்த மாதிரி நோய் ப்ராப்ளம் இருக்குது, அது ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. தினசரி அவங்க வந்து ஒரு பார்வையிட்டு பார்வையிட்டு தான். தடுப்பூசிகள் எப்படி நீங்கள் போட்டுக்கிறீங்க? தடுப்பூசி வந்து 6 மாதத்துக்கு ஒரு டைம் போடுவோம் சார். அம்மா ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் போடுவாங்க. அப்புறம் அந்த உனி ஊசின்னு சொல்லுவாங்க, அது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் போடுவோம் சார். தினசரி வந்து அது நான் நோய் ஏதாவது ஏற்பட்டிருக்கா? ஏன்னா மாடு ஜாஸ்தியாக இருக்குங்களா, நம்மளை வந்து ஒன்றை பார்ப்போம் ஒன்று பார்க்காம விட்டுருவா. ஏன்னா அவங்களுக்குன்னா தெரியும் என்ன கம்ப்ளைண்ட் என்ன ஏதுன்னு அவங்களுக்கு தெரியும், அதனால அவங்கள கூப்பிட்டுக்கிறது பார்த்து சொல்லிடுறேன். இப்போ மாடுகளுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கும்போது நீங்கள் அவங்கள வந்து நீங்கள் தனியார் மருத்துவரை தான் நீங்கள் அணுகி வர வைக்கிறீங்க. ஆமாம் சார். அப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் இதுக்கான தொகையை வந்து நீங்கள் செலுத்த வேண்டியது இருக்குங்க சார்? அவங்க வந்து நம்ம ரெகுலராக கூப்பிட்றனால அவங்க வந்து அவங்க ஃபிக்ஸட் ரேட் மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு மாடு காய்ச்சல் வந்துச்சுன்னா, ஒரு மாடு காய்ச்சல் வேறு மடி நோய் பிரச்சனைனா ஆவரேஜாக 500 ரூபா ஒரு மாட்டுக்கு வாங்குவார் சார். ஒரு மாடு காய்ச்சல் வந்துச்சுன்னா 2 டைம் வந்தால் 2 டைம் வந்து ஊசி போடுவாங்க, காலையில் சாயந்தரம் 2 டைம் ஊசி போடும்போது 500 ரூபா வாங்குவார் சார். ஓகே. என்னுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாருங்க. இப்போ மாட்டுக்கு வந்து அம்மை நோய் வந்து ஏற்பட்டிருக்கு, அதுக்கு வந்து நாட்டு வைத்தியத்தில் ஏதாவது வந்து சரி செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி? செய்யலாம் சார், நாட்டு வைத்தியத்தில் சொல்லுங்கள். நாட்டு வைத்தியத்தில் செய்யலாம் சார், ஆனால் கொஞ்சம் அது லேட் ஆகுங்க. என்ன மாதிரி மருத்துவம்? இந்த வேப்பிலை இருக்குல்ல சார், வேப்பிலை, சின்ன வெங்காயம், இந்த குருமிளகு, இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணி அம்மியில் வச்சு அரைச்சி அந்த அம்மை வந்த இடத்துல வந்து 10 மாதிரி போடணும். இந்த மாட்டுக்கு வந்திருக்கு பாருங்க. வந்திருக்குங்களா? இப்போ இல்லையா? இப்போ இல்லை, ரெடி பண்ணிட்டேங்க. அந்த மாதிரி அம்மா வந்துச்சுன்னா ஃபுல்லாகவே மாடுகளுக்கு மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு வர மாதிரி நம்ம அதாவது சார் நம்ம மனிதர்களுக்கு என்ன வியாதி வருதோ அதே தான் அதுக்கும் வரும் சார். அது வேற மாதிரியெல்லாம் மாற்றங்கள்லாம் எதுவுமே இருக்காது. நம்மளுக்கு எப்படி அம்மா வந்தால் புள்ளியாக வருதுங்க, அதே மாதிரி அதுக்கும் புள்ளியாக தான் வருங்க. இந்த பிரச்சனை வந்து இப்போ நீங்கள் சரி செஞ்சிட்டீங்களா? ஆமாம், சரி பண்ணிட்டேன். எவ்வளோ காலங்கள் அந்த அம்மை நோய் வந்துச்சுன்னா மாடுக்கு இருக்குங்க அந்த வியாதி? வந்து குறைஞ்ச வச்சு 3 மாதம் இருக்குங்க சார். 3 மாதம் ரொம்ப ரேருங்க அது. அந்த வியாதி ஆமாம், ரொம்ப அவதிப்படுங்க. மாடு படுக்கவே படுக்காது, சாப்பிடாது, ஒன்று தண்ணி குடிக்காது, நின்றுட்டே தான் இருக்கு. மாடு படுக்கவே படுக்காது, கால் வீங்கிக்கும், மூஞ்சியெல்லாம் வீங்கிக்கும். அந்த அம்மை வியாதி வந்து ரொம்ப ரேர். அது பிளட்டுக்குள்ள நல்லா மிக்ஸ் ஆயிரும். அந்த பிளட்டு கிளீனாக இருக்கே 3 மாதம் 90 நாள் 95 நாள் ஆகணுங்க அந்த மாடு ரெடி ஆகணும்னால. ஓகே. இன்ஜெக்ஷன் முறையில் அதை வந்து நம்ம சரி செய்து கொள்ளலாங்களா? முன்னாடியே தடுப்பூசி பயன்படுத்திக்கிட்டா? அதுக்கு தடுப்பூசி இருக்குங்க, அம்மை ஊசி வந்து தடுப்பூசி இருக்குங்க. வருஷத்துக்கு ஒரு டைம் கம்பல்சரி போடணும். இந்த கோடை சீசனில் வந்து கண்டிப்பாக போட்டாகணும். போட்டுட்டா அது மாடுக்கு அந்த வராது. இதனால தான் அம்மை நோய்க்கு வந்து தடுப்பூசி போடணும் அறிவுறுத்து. ஆமாங்க. இப்போ அம்மா வராமல் இருக்கணும்னா நம்ம அந்த வேப்பிலை இருக்குல்ல, வேப்பிலை, இந்த சின்ன வெங்காயம், குருமிளகு கம்பல்சரி மாதத்துக்கு ஒரு டைம் ஒன் டைம் கொடுத்துட்டே இருந்தோம்னா வயிற்றில் இருக்கிற பூச்சியும் இதாயிரும், அம்மை நோயும் வராது. எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி ஆகிக்கும். ஓகே. இப்போ இந்த மாடை வந்து ரொம்ப நீங்கள் கூலிங்காக வச்சுக்கிட்டாலும் ரொம்ப நல்லது. நீங்கள் அதுக்காக நீங்கள் இதுக்கான செட்டப்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இது போக நீங்கள் இனி வரும் நாட்களில் நீங்கள் மாடுகளினுடைய எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்துறீங்களா? எப்படி? ஆமாம் சார், அதிகப்படுத்தலான்னு தான் இருக்குங்க. எப்படி சொல்கிறேன்னா, மாடு வந்து அதிகப்படுத்தலான்னு இருக்கோம், ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி கால சூழ்நிலைகள் அமைய மாட்டேங்குது.
சரிங்க சார், அதாவது உங்களுடைய ஒரு பொன்னான நேரத்தில் எங்ககிட்ட நீங்கள் பல தகவல்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. சார் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட கேள்விக்கு முகத்தோட இதுதான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லா கேள்விகளுக்கும் ஒரு சிரிச்ச முகமாக நம்மக்கிட்ட பதில் சொன்னாருங்க. உங்களுக்கான ஒரு கேள்விகள் வந்து நிச்சயமாக இந்த ஒரு வீடியோ காணொலியில் கண்டிப்பாக அதற்கான விடை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திட்டீங்கன்னா மாட்டுப்பண்ணைதாரர்களை நான் அணுகும்போது அந்த ஒரு கேள்விக்கான விடையை வந்து அவங்களிடமிருந்து பெற்று உங்ககிட்ட வழங்குறாங்க. மிக்க நன்றி சார். நன்றி ஓகே. சார். அடுத்தடுத்த காணொலி வழியாக நீங்கள் என்னை சந்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிவா அருண் டிவி இன்ஸ்டா பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா அதுலேயும் பல தகவல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.